பாருங்கள், விபூதி பேக்கெட் எல்லாம் கூட எங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எப்பயுமே எங்கிட்ட இருக்கும். ஏன் இத்தனை வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போவோம் இல்லையா, அப்போ வந்து அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்காக எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் கம்மியாகிட்டால் கூட நம்மளுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் தின்னூறு பேக்கெட்டு, மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு எப்பயுமே என்கிட்ட ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்பயுமே அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கும்போது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நம்ம மனசே ஒத்துக்காது நம்மளுக்கு. அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்னடா இதை விட்டுட்டு வந்துட்டோமே, இதை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே என்கிட்ட மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு, தின்னூறு பேக்கெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா தேவையானப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன். பாருங்கள், சாம்பிராணி எல்லாம் கூட இருக்கும். சாம்பிராணி வந்து இப்போ போடலை. அவர் எங்கள் மூத்தார் இறந்து 1 வருஷம் ஆன அப்படின்னா சாம்பிராணி போடுவோம் நாங்கள். அதனால சாம்பிராணி போடுறதில்ல. இருந்தாலும் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன். எப்பயுமே என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் மெயினாக. பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இதெல்லாம் பாருங்கள் எப்பயுமே இருக்கும் என்கிட்ட. இந்த மாதம் வாங்கிட்டு வந்து இன்னும் அந்த பாக்ஸ்லேயே இருக்குது, அட்டைப்பெட்டிலே இருக்குது. சின்ன அட்டைப்பெட்டியில் அது ஒன்றும் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. அதையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இந்த திரியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறதுக்கு, மாவிளக்கு வைக்கும் போது ஏற்றுறதுக்கு, அதனால இந்த திரியும் வாங்கி வச்சுக்கணும். இது பாருங்கள், இந்த மாதம் வாங்கிட்டு வந்தது. அது கூட இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை. பாருங்கள், இதுலேயும் திரி பாக்ஸ் தான் இருக்கும். ஊதுபத்தி பாக்கெட்டு பாருங்கள், சாம்பிராணி, மஞ்சள் குங்குமம், எள்ளெண்ணெய், அவ்வளோதான். இதையும் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் சந்தனம் வச்சு அது மேலே குங்குமம் வைக்குவேன். இதுதான் அந்த சந்தன பேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். போகவே போகாது. நம்ம மூஞ்சி மறுநாள் கழுவுற வரைக்கும் போகவே போகாது, அப்படியே இருக்கும். எப்பயுமே நான் இந்த சந்தனம் பேஸ்ட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். பாருங்கள், எல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ தான் எனக்கே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. எப்படா இதை க்ளீன் பண்ணுவோன்னே இருந்துச்சு. இன்னைக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறது எல்லாமே சாம்பிராணியும் திரி டப்பாவும் தான் அதில் இருக்குது. இது பூரா. இது அடியில் இருக்கிற டப்பாவில் வந்து தின்னூறு பேக்கெட்டுங்க, மஞ்சள் குங்குமம் டப்பா பேக்கெட்டு அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த திரி நெய் தீபம் போடுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது இருக்குது. மெழுகு திரி அது இருக்குது. இதிலெல்லாம் வந்து தின்னூறு, சந்தனம், மஞ்சள் குங்குமம், கற்கண்டு, நெய் பாட்டில், இந்த நெற்பட்டி பாருங்கள், இந்த ஜவ்வாது இதுவெல்லாம் கூட எப்பயுமே என்கிட்ட இருக்கும். எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அந்த செல்ஃப்லேயும் கொஞ்சம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சாமி ரூம் கப்போர்டை காமிச்சிட்டேன்னா க்ளீன் பண்ணி. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இது வந்து எதுக்கு இங்கே வச்சுருக்குறேன்னா, பாருங்கள், காயினெல்லாம் போட்டு வைப்பேன். இதில் காயினெல்லாம் போட்டு வச்சோம்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே குலதெய்வம் கோயிலில் கொடுத்துருவேன். அதனால் எப்பயுமே அங்கே அந்த உண்டியல் இருக்கும். 5 ரூபா காயின், 10 ரூபா காயின் அதெல்லாம் அதில் போட்டு வச்சிருவேன். திருப்பி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போட்டுருணும். இப்படி தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். உங்கள் வழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதோ அங்கே இருந்துச்சு அப்படின்றதுனால அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த கட்ட வேலை எனக்கு ரெடியாக இருக்குது. அதை போய் நான் பார்க்கணும். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, என்ன டிஃபன் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.